வந்துடும். அங்க இருக்கிற புலி, யானை, கரடி, காட்டு விலங்குகள், காட்டு மாடு, ஆடு, அதுக்கெல்லாம் ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிரும் உங்க நாட்டு மாடு ஆடுகள் வந்து மேஞ்சா அப்படின்னு சொல்றீங்க. இவனுடைய வாழ்விடம் முதல்ல எங்கே இருந்தது? அந்த காடா தானே இருந்தது. அதை வீட்டு விலங்கா நாங்க ஆக்கிக்கிட்டோம். சரி, ஆனா நீங்க பல்லாயிரக்கணக்கான டன் எடையுள்ள வெடிமருந்துகளை வச்சு தகர்த்து அந்த கற்குவாரியின் பேர்ல வெட்டி எடுத்துட்டு போறீங்களே மணலையும் கற்களையும், அப்ப அந்த விலங்கு எல்லாம் பாதுகாப்பா இருக்கா? எந்த பிரச்சனையும் இல்லாம வாழுதா? இதுக்கு யார்கிட்ட பதில் இருக்கு? இந்த மாதிரி கொடுமையான ஒரு ஆட்சி முறையை நீங்க எங்கேயா பார்த்திருக்கீங்களா? கால்நடைங்கிறது நம்ம செல்வம் இல்லையா? நாங்க பேசுனதுக்கு அப்புறம் நாட்டின் பிரதம அமைச்சர் மாண்புமிகு ஐயா நரேந்திர மோடி அவர் சொல்ல கால்நடை விவசாயம்ன்றப்பல திடீர்னு இப்ப இயற்கை விவசாயத்துக்கெல்லாம் மாநாடு போட்டு வந்து பேசுறாங்க. விவசாயமே இயற்கை தான். அது ஏன் இயற்கை விவசாயம்னு ஒரு இப்ப புதுசா பேசப்படுது? விவசாயம் இயற்கையா இப்ப இல்லை. ரசாயன வேதி உரங்களை கொட்டி, நச்சு மருந்துகளை கொட்டி, பூச்சிக்கொல்லி, உயிர்கொல்லியை கொட்டி, விஷத்தை விளைய வச்சு எங்களுக்கு கொடுக்க தொடங்கிட்டாங்க. இப்போ அதனால இப்போ அதிகமாக கூடுதலாக ஒரு வார்த்தை எங்கள் அப்பா நம்மாழ்வார் போன்ற பெருமக்கள் வந்ததுனால இயற்கை வேளாண்மை அப்படிங்கிற ஒரு சொல் கூடுதலாக சேர்ந்துக்கிறது.